ஓசியில் கருவாடு வாங்கிய சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான விசாரணை குழு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் இந்துமதி வழங்க நாம் கேட்கலாம். இந்துமதி, இந்த வழக்கின் பின்னணி என்ன? பணம் கொடுக்காமல் ஓசியில் கருவாடு வாங்கியதுடன் தங்களையும் உதவி ஆய்வாளர் மிரட்டியதாக மனுதாரர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்ததை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ஓசியில் கருவாடு வாங்கியதாக சார்பு ஆய்வாளர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் இந்துமதி வழங்க நாம் கேட்கலாம். இந்துமதி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர் குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் பாம்பன் காவல் நிலையம் எதிரே பல வருடங்களாக இவர் கருவாட்டு கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த டிசம்பர் மாதம் பாம்பன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆதர்ஷ் என்பவர் இவர் கடைக்கு வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள கருவாடுகளை வாங்கியுள்ளார். பின்பு பணம் கேட்டதற்கு பின்பு தருவதாக கூறி சென்றிருக்கிறார். இதே போல டிசம்பர் மாதமும் மீண்டும் வந்து கருவாடு கேட்ட பொழுது அவரது சகோதரர் பணம் தராமல் கருவாடு தர முடியாது என மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் ஆதர்ஷ் அவரது தம்பியை அசிங்கமாக திட்டி உங்கள் அனைவர் மீதும் கஞ்சா வழக்கு போட்டு உள்ளே அனுப்புகிறேன் பார் என கூறி காவல் நிலையம் இழுத்து சென்றிருக்கிறார். இது குறித்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் சார்பு ஆய்வாளர் மீது எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் மத்தியில் அசிங்கமாக திட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மிரட்டிய அந்த சார்பு ஆய்வாளர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆதம் அலி ஆஜரானார். இது குறித்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் கருவாட்டு கடைக்கு வந்து பணம் தராமல் கருவாடு வாங்கி சென்றதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளது. அதே போல மீண்டும் ஒரு முறை வந்து கருவாடு கேட்ட பின் தான் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது எனவும், மேலும் மனுதாரர் சகோதரரை காவல் நிலையம் அழைத்து சென்று கஞ்சா வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என்றும் தொழில் செய்ய விடமாட்டோம் என்றும் விரட்டியுள்ளனர். எனவே இந்த வழக்கை வேறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினர் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக மனுதாரர் வந்து குற்றச்சாட்டு உள்ளது என இந்த குற்றச்சாட்டு உரிய ஆதாரம் தந்தால் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சொல்லி நாங்கள் சம்பந்தப்பட்ட சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பேன் என்றும் மேலும் ஆனால் ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இதனை எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் நடைபாதை ஆக்கிரமிப்பு செய்து கடை அமைத்ததை கேட்டதன் பேரிலேயே இது போன்ற குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் மீது வைக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டாக உள்ளது எனவும் காவல்துறையினர் ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர், பொய்யான குற்றச்சாட்டு என்றால் மனுதாரர் இத்தனை மனுக்களை அனுப்பி இருக்க மாட்டார் எனவும் வழக்கு தாக்கல் செய்திருக்க மாட்டார் எனவும் தெரிவித்தார். மேலும் சிசிடிவி ஆதாரங்களும் உள்ளன. எனவே மனுதாரரின் இந்த குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது எனவும் இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் பணம் கொடுக்காமல் ஒரு பொருளை எவ்வாறு வாங்க முடியும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட சார்பு ஆய்வாளர் மீதான குற்றச்சாட்டை ராமநாதபுரம் மாவட்டம் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் குற்றச்சாட்டு உறுதியானால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நடைபாதை கடைகளுக்கான முறையான உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து உரிமம் வழங்கப்பட்டதுள்ளா எனது செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.